Artful Arts channel பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி வத்தி பெட்டி தீப்பெட்டின்னு சொல்கிற மேட்ச் பாக்ஸில் இருந்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மேட்ச் பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு சிசர் யூஸ் பண்ணி இதை இந்த மாதிரி ஹோம் ஷேப், வீடுக்கு ரூஃப் இருக்கும் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். இந்த விஜயதசமிக்கு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அகாடமியில் நியூ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் நடக்க போகுது. ஸோ இந்த கிளாஸஸோடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ், டைமிங் இது எல்லாமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது சின்ன பசங்க, அதாவது ஏஜ் ஃப்ரம் 6 years to 13 years, அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இவங்க எல்லாருக்குமே கிளாஸஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த விஜயதசமிக்கு இந்த கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஃபார்ம்ஸ் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கற்றுக்கிறதுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் நடக்க போகுது. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச் பாக்ஸினுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே போடுற அந்த பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டியில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் ஆஃபாக சிசர் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அந்த மெஷர்மெண்ட் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சோன்னா இந்த பாக்ஸ் அப்படியே குட்டியாக நமக்கு கிடைச்சிடும். இது உள்ளே போதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக இப்படி போகணும் இல்லையா, அது எவ்வளோ அளவு போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒட்ட போகிறோம். சரி, ஸோ மேலே இருக்கிற அந்த ரூஃப் சைஸ் கட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற பாக்ஸை இப்போ கஸ்டமைஸ் பண்ணி அழகாக நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். இப்போ ஃபெவிபாண்ட் போட்டதுக்கப்புறமா இது காய்ந்த பிறகு இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி அழகாக ஒட்டின பிறகு இதுக்குள்ளே போதா எவ்வளோ போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு இது நம்ம மறுபடியும் வெளியே எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலஃபன் டேப் எடுத்துக்கலாம். ஸோ செலஃபன் டேப் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று காட்டுறேன். இது ஐபின், இயரிங்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஐபின் அதை இதில் நம்ம குத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் செலஃபன் டேப்பை போடுற போகிறோம். ஏன்னா இது நமக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த என்டையர் பாக்ஸ் ஃபுல்லாகவே செலஃபன் டேப் வச்சு நம்ம சுற்றுறோம். இல்லை அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் கிளே இருக்கு இல்லையா, மோல்டட் கிளே இருக்குது பாருங்கள், அந்த கிளேவை ஃபுல்லாக ஒரு சப்பாத்தி டவ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ செலஃபன் டேப்பை ஃபுல்லாக போட்டுடலாம். இல்லை வார்னிஷ் இருந்ததுன்னா ஃபுல்லாக இதுக்கு வார்னிஷ் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். தண்ணி பட்டாலும் இது எந்த டேமேஜும் ஆகாது, அதுக்காக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பின் வச்சு இந்த மாதிரி இதில் ஹோல் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஐ பின்னை இதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ செலஃபன் டேப்பை எடுத்து அந்த ஐ பின்னும் அதில் லாக் ஆகணும் இல்லையா, அதுக்காக இன்னர் சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலஃபன் டேப்பை நான் ஒட்டிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்சைடும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிளேவை இதில் போடலாம் மெலிசு லேயராக. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செலஃபன் டேப்பை ஒட்டிடலாம். இல்லைன்னா வார்னிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி இதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த மேலே இருக்கிற அட்டையில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஐபின் அப்படியே மேலே இந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போது அடுத்து நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம், இதை அப்படியே எடுத்துட்டு கலரிங் போர்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ கலர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மஜெண்டா கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரைட் ஆரஞ்சு, பிரைட் எல்லோ, பிரைட் ரெட், க்ரீன், ப்ளூ எது வேணாலும் எடுக்கலாம். எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 3 கோட்டிங் கொடுத்துருங்க. 3 கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வத்திப்பெட்டியில் இருக்க அந்த இமேஜஸ் மறைஞ்சிடும். இப்போ இந்த ரூஃப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் இல்லைனா வுட் கலரில் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதை இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோ கலர் இந்த மாதிரி ரூஃப்க்கு அந்த மேலே இருக்கிறதுக்கு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஜன்னல் அண்டு கதவு, இது ரெண்டுமே முக்கியம் இல்லையா. ஸோ எந்த வீடாக இருந்தாலும் நமக்கு ஜன்னல் அண்டு கதவு இருந்தால் தான் அந்த வீடுன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி அழகாக இதில் வரைஞ்சிட்டு அழகாக ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துட்றோம். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மஜெண்டாவில் எல்லோ கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்க் ப்ளூ இல்லை லைட் ப்ளூ இல்லைனா உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன லைட் தொங்குற மாதிரி இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கீச்சைன்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம். பர்த்டேலாம் வருது இல்லையா, அவங்களுக்கு சிம்பிள் கிஃப்ட்ஸாக பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸை ஒரு கிராஃப்ட் பண்ணோன்னா அது ஒரு விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த பெயிண்டிங் அப்படின்றது இப்போ பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். ஏன்னா அது கொஞ்சம் பிரைட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுனால. எப்போவுமே மெஜெண்டா கலர் கொடுத்தீங்க அப்படின்னா, டார்க் ஷேட்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஒயிட் கலர் கொடுத்து அது அப்படியே ஒரு நியூட்ரலாக கொண்டு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து இந்த பாக்ஸை இதோட சேர்த்து இப்படி ஃபிட் பண்ணிடலாம்.
இப்போ ஃபிட் ஆகிடுச்சா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். நான் தான் சொன்னேன், இந்த கிராஃப்ட்டை வந்து மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் யூசேஜ் பண்ணலாம். அது என்னென்ன யூசேஜ் அப்படின்றது வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது நான் டாங்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, அந்த ஐப்பினை அப்படியே வளைச்சிடுறேன். எப்படி நம்ம கம்மல் பண்ணும்போது இந்த ஐப்பினை வளைப்போமோ அதே மாதிரியே இதையும் நான் வளைச்சிடுறேன். வளைச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பினை இயரிங்க்கு எப்படி நம்ம வந்து டேர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, எய்தர் வார்னிஷ் இல்லைனா செலஃபன் டேப் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கால்வாசி வீட்டில் வார்னிஷ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த ஐடியா, இந்த மாதிரி செலஃபன் டேப்பை அழகாக இது மேலே ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்றது கிடச்சிடும். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம இது ஃபுல்லாக செலஃபன் டேப்பை போட்டு சுற்றி வந்து ஒட்டிடுறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் அந்த கீழே இருக்கு இல்லையா, அதையும் இதையும் நல்லா ஃபிட் பண்ணிட போகிறோம். உள்ளேயும் நீங்கள் வந்து செலஃபன் டேப் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துருங்க, இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. கியூட்டாக குட்டியாக அழகாக இருக்கு இல்லையா? இப்போது நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதை இப்படி நம்ம பாக்ஸில் அழகாக இன்சர்ட் பண்ணிட்டோம்னா மேலே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஐ பின் வந்து கரெக்டாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் கீச்சைன் இருக்க அந்த ரிங் இருக்கு இல்லையா, பழைய கீச்சைன் இருந்தால் பழசுலேருந்து எடுத்துருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புதுசு வந்து 10 ரூபாய்க்கு கடையில் கிடைக்கும், அதை வாங்கிடுங்க. வாங்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த மேட்ச் பாக்ஸ் ட்ராயிங் இருக்கு இல்லையா, அதில் இதை சூப்பராக அட்டாச் பண்ணிவிடுங்க அந்த ஐபினோட சேர்த்து. அவ்வளோதான், ஒரு க்யூட்டான கீச்சைன் அப்படின்றது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இதை கீச்சைனாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொருளாகவும் இதை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த க்யூட் லிட்டில் கீச்சைன் அப்படின்றது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நான் வாட்டர் ப்ரூஃபிங் பற்றி ஏன் பேசுனேன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் எங்கே வேணாலும் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே நீங்கள் கார்ட்போர்ட் மாதிரி கூட வச்சு இதுக்கு வந்து இன்னும் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம். ஆல்ரெடி உள்ளே வந்து அந்த ஹோல்டிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளே நம்ம வெயில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் இருக்கிறதுனாலே இதுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போது அந்த இன்னொரு யூசேஜ் என்னென்னா, யாருக்காவது பிறந்த நாள் அப்படின்னா இந்த கீச்சைனை நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறீங்க, இதுக்குள்ளே இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அதோட அட்டாச் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஏதாவது ரிங்கு இல்லைனா கம்மல் இல்லைனா வந்து ஹாப்பி பர்த்டேன்னு நம்ம மெசேஜ் இருக்கும் இல்லையா, அந்த மெசேஜ் இதில் அழகாக நீங்கள் எழுதி இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அவங்கக்கிட்ட இந்த கீச்சைனை கொடுத்துடலாம். எப்படி சூப்பரான ஐடியாவா? ஸோ நான் தான் சொன்னேன், மல்டி பர்பஸ் ஐடியாவாக இதை கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஒரு கீச்சைனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு பாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ் யார் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.